கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மகிமை அடைய செய்வார், மேன்மை அடைய செய்வார். உங்களை உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும், யாராயிருந்தாலும் கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பது போன்ற அநேக காரியங்களை ஜெபத்தை குறித்து பேசி இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் இன்னும் விண்ணப்பம் பண்ணாததினாலே உங்களுக்கு காரியங்கள் சித்திக்கவில்லை, நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கர்த்தரை சொல்லுகிறார். ஏசாயா 64 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. ஐயா, உமது நாமத்தை குறித்து கூப்பிடுகிறவனும் அவரை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று தேவன் கண்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, அது நம்முடைய நீதியாயிருக்கிறது. நாம் அதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் வருது? நீ பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4 அதிகாரத்தை நாம் தியானித்து பார்த்தோமானால் அதில் சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்த்துவிட்டு அதே மெத்தட்ல, அதே கமாண்ட்மெண்ட்ஸ், அதே கட்டளைகளின்படி, நாம அதே வழிகாட்டுதலின்படி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. அதனால தான் பாருங்க, தேவ பிள்ளைகள், அந்த சீசர்கள்லாம் கேட்டாங்க, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க நீ கற்றுக் கொடுத்தாரு, அது மாதிரி எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். இன்னும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 4 இருந்து இன்று நாம் தியானிப்போம். பாருங்கள், தாவீது இப்படியாக சொல்கிறார், என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் தாரும். எத்தனை பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. நான் கூப்பிடுகையில், எப்ப நான் கூப்பிடணும், ஐயா நான் இப்ப கூப்பிடுறேன், எனக்கு பதில் தாரும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர்தான் விசாலம் உண்டாக்கினீர். எப்படி பாயிண்ட் போடுறார் பாருங்க. நான் எத்தனையோ முறை நெருக்கத்தில், கஷ்டத்தில், ஆபத்தில், உபத்திரவங்களில் இருந்த பொழுது நீரே என்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெற்றியை, என்னுடைய இருப்பிடத்தை, என்னுடைய எல்கையை விசாலமாக்கினீர். நீர் அப்படி செய்தீர். இப்பொழுது நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் தாரும். எத்தனை ஒரு உறுதியான, பாருங்க, நாம ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறோமா அருமையான தேவ பிள்ளைகளே? பாருங்க, இன்னும் அதே வசனத்தில் சொல்றாரு, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆஹா, பாருங்க, நம்ம இப்படி போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தாவே நான் கூப்பிடுறேன், எனக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்படி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் போயிடும். கடைசியில் முடிச்ச பிறகு என்ன ஜெபம் பண்ணோன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது என்னதெல்லாம் ஜெபம் பண்ணி. பாருங்க, போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த உடனே இந்த பக்தன் எப்படியா ஜெபிக்கிறான் பாருங்க. நான் கூப்பிடுதல் என் நீதியின் தேவனே. ஐயா, நீர் சாதாரண தேவன் அல்ல, என் பிதாவே, பரலோக பிதாவே சொல்ல, என் நீதியின் தேவனே. எனக்கு நீ ஒரு நீதி இருக்குன்னா அது நீர்தான். என்னுடைய நோக்கம் நீர்தான். என்னுடைய எல்லாமே, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், என்னுடைய எதிர்பார்ப்பு நீரே எல்லாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும். ஐயா, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி அட்ராக்ஷன். இதுக்கு இடையில சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர் அல்லவோ விசாலத்தை உண்டு பண்ணினீர். எத்தனை காரியத்தை செய்திருக்கீங்க ஆண்டவரே. அப்படின்னு ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வானம் திறக்காத அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு போகும்போது, போய் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் சுவாமி. ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன் சுவாமி. ஒருவேளை நான் அப்பா பழைய காலங்களிலே கெட்ட குமாரனை போல், குமாரத்தியை போல் இருந்தாலும் இன்று உமக்கு பிரியமான வழியிலே நடப்பதற்காக நடந்து கொண்டிருப்பதனால் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். அதிகாலையில் வந்து உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே.
ஐயா, உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது என் தேவனே, என் ராஜாவே, என் மகிமையின் தேவனே, உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். எனக்கு செவிகொள்ளும், என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும். இன்று நீர் என் பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியா என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நல்ல கதவை பூட்டிக்கிட்டு எங்கேயும் சத்தம் கேட்காத இடத்துல இருந்து கதவுகள் அருமையான தேவ பிள்ளைகளே. வெளியே எந்த மனுஷங்கிட்டையும், எந்த மனுப்புத்தவங்கிட்டையும், எந்த அதிகாரிகிட்டையும் போய் கதறவும் வேண்டாம், அளவும் வேண்டாம். பாருங்க, நீங்க தேவ சமூகத்திலே இப்படியாக கதறி கண்ணீர் விட்டு விண்ணப்பம் செய்கிற எந்த பிள்ளையும் எந்த மனுஷங்கிட்டையும் போய் அழ வேண்டிய அவசியமே வராது. எந்த அதிகாரிகிட்டையும் போய் அழ வேண்டிய, ஐயா, புலம்ப வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா நீங்க காலையில் அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே இருந்து, ஐயா, நடுஜாமத்தில் அவருடைய சமூகத்திலே இருந்து அந்த ராஜாதி ராஜாவோடு ஜெபிக்கிற ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டருளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, 2 அவசரத்தில் சொல்றாரு, மனுப்புத்திரரே, ஐயா, என்னையா நீங்க எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்புகிறீர்கள், பொய்யை நாடுகிறீர்கள். தேவையில்லாத போல போட்டுட்டு இருக்கிறீங்க ஐயா, தேவையில்லாத தேடிட்டு இருக்கிறீங்க ஐயா, மகிமையை விட்டுட்டு அதை அவமானப்படுத்துறீங்க. தாவீது சொல்றாரு, வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீர்கள். பாருங்க, தேவையானது ஒன்றே. இது என்ன இப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதிகாலையிலே எந்திரிச்சு பல்வேறு காரியங்கள், பல்வேறு வருத்தங்கள், பல்வேறு வேலைகளிலே, பல்வேறு வகையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இங்கே தாவீதும் சொல்லுகிறார், என் மகிமையாது. அவர் சமூகத்தில் வர்றதே ஒரு மகிமை ஐயா. அதை விட்டுக்கிட்டு நீங்க இப்படி அதை அவமானப்படுத்திட்டு அதை தூர போட்டுட்டு என் சகோதரியை வேற எதிலே அக்கறை கொள்ளுகிறீர்கள், வீணானதை விரும்புகிறீர்கள், பொய்யை நாடுகிறீர்கள். இந்த உலகம் பொய், மாயை, மாயை, மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். மறுபடியும் சொல்கிறார், அந்த உலகம் மாயை. ஆண்டவர் சொல்றார், இது பொல்லாத உலகம். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், பரலோகத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரியை, பரலோகத்தை நோக்கி பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். அப்படி பழங்க அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்க, வீணானதை நம்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற, இணைந்திருக்கிற, அதிகாலையில் நடு இரவுகளிலே இதை சந்திக்கிற, என்னோடு இதில் ஐக்கியமாயிருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமாயிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பக்தி உள்ளவர்கள், மாற்றமே இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படிங்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எத்தனை நம்பிக்கை பாருங்க அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை நம்பிக்கை பாருங்க. நான் கர்த்தரை, இங்க பாருயா, பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். My God, what is this? பாருங்க அருமையான, அதான் அவர் சொல்றாரு, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஐயா, 1000 ராணுவம் 10000 ராணுவம் உள்ள இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நடுவுல நான் பாய்வேன். உம்மாலே தாண்ட முடியாத மதில்களை தாண்டுவேன். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றார், கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஐயா, ஜெபிக்க போய் இருக்கும் பொழுது பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறேன், கர்த்தர்கிட்ட பேச போறேன், அவர் கேட்பார். ஆமா, என்ன கேட்ட மாதிரி ஒன்னும் தெரியலையே, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படிமா பிசாசு. எங்க கேட்டாருங்கிற, ஏய், கேட்டுட்டு தாண்டா இருக்காரு. நீ படுற பாடு, நீ டெய்லி பாரு, இன்னைக்கும் உனக்கு அடி கிடைக்க போகுது, இன்னைக்கும் உன்னை அவமானப்படுத்த போறாங்க, இன்னைக்கும் உன்னை உன் பிள்ளைகளை கேவலமா நடத்துவாங்க, அது மாறாதுமா. நீங்க சொல்லணும், என் கண்ணீரை ஐயா, என் ராஜா, என் நியாயாதிபதி என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். பொல்லாத பிசாசே, நீ பொய்யன், நீ திருடன், get out from me and my family, you devil அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு நீதி செய்வாரியா. இன்றைக்கோ
நாளைக்கோ, ஒருவேளை இந்த மாதமோ அடுத்த மாதமோ என் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிறேன். அவர் என் மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்க தைரியமா சொல்லணும் அருமையானவர்களே. அவர் கேட்பார் என்று விசுவாசிக்கணும். அவர் கேட்பார். அவர் உண்டு என்னும் கர்த்தரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு. அவர் உண்டு. எங்கயா உண்டு? இங்க உண்டுயா? நான் ஜெபிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார். He is Emmanuel. தேவன் என்னோடே இருக்கிறவர். ஐயா, அவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் கேட்கிறார். இடம் தூரமாய் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு கோபம் வரும். ஐயா, பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது, உங்களை அவமானப்படுத்தும் பொழுது கோபம் வரத்தான் செய்யும். ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கூட மறுபடியும் அதை என்ன செய்யணும்? மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு தவறா பேசிட்டோமோ, ஈவன் நம்முடைய மனைவி கிட்ட நம்ம பேசிட்டா கூட தப்புன்னு தெரிஞ்சுனா, சாரிமா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது தப்பு பத்தியா, காலையில் நான் நடந்துகிட்ட முறை தப்பு, என் மேலதான் தப்பு. பரலோகத்தை இது அட்ராக்ட் பண்ணிடும். அருமையானவர்களே, உங்கள் படுக்கையிலே பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். படுக்கையில போய் படுத்துக்கிட்டு கடைசியில் ஒரு நாள் எண்டு வரும் பொழுது எதையோ பேசி எதையோ சிந்திச்சிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? அவருடைய நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவன் இப்படி பேசிட்டான், என் சொந்த சகோதரி இப்படி பேசிட்டா, எங்க அண்ணன் இப்படி பேசிட்டான், எடுத்த வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டான், அவங்க எல்லாம் விளங்குவாங்களா? அப்படி பேசாதுங்க. நீதியின் பலிகளை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, தெரியாம பேசிட்டாங்க, அவர்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமா, இருந்தாலும் அவங்க இப்படி என்ன அவமானப்படுத்தினா கூட நான் அப்ப கோபப்பட்டது உண்மைதான். இப்ப ஆண்டவரே என்ன மன்னிங்க, அவர்களையும் மன்னிங்கப்பா, நல்லா இருக்கட்டும். அப்படியே நீங்க என்ன செய்யணும்? நீதியின் பலிகளை செலுத்துகிற நல்ல ஆசாரிய கூட்டம் போல் செயல்பட வேண்டும். பாருங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு யாரையா நன்மையை காண்பிப்பா என்று சொல்றவர்கள் அநேகர். ஆனா தாவீதோ நம்மளோ எப்படி இருக்கணும்? கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஐயா, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் நியாயாதிபதி, நீரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நாங்கள் எத்தனை பாடுகள்ல எங்க பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், எங்களுடைய பாடுகள் அநேகமாய் இருந்தாலும் நீர் எங்களுக்கு நீதி செய்கிறவர், நீர் எங்களை ஆதரிக்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீரே எங்கள் நியாயாதிபதி. சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய், ஐயா, இந்த கொடுமையான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நேர்ந்திருக்கிறதே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று கதறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தம் போடுங்க, சத்தம் போட்டு ஜெபிங்க. அவர் பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் என்ன செய்றார்? கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் முழங்கால் படியிட்டு பரலோக தேவன் தன்னுடைய பிதாவை நோக்கி என்ன செய்தார்? விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவர் மகா சத்தத்தோடும், வேர்வைகள் எப்படி வந்திருக்குது? இரத்தத்தின் பெரும் துளிகளாய் அந்த வேர்வைகள் நிலத்தில் விழுமண்ணமாய் அப்படி ஒரு கதறல். அவதான் சொல்றாரு, என்னையா பிளாத்து, நீ என்ன விடுவிக்கவும், நீ என்ன சிலுவையில் அறையவும் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? என் பிதா உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை, அந்த கிருபை, அந்த டைமை கொடுக்கலன்னா என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் இப்போ கேட்டுக்கொண்டால் கூட ஒரு பெரிய பட்டாளி, நீங்க உங்ககிட்ட இருக்க ராணுவத்தை விட அதிகமான ராணுவம் எனக்கு வரும், நீ உனக்கு தெரியாதா அப்படின்னு சீசர்களை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் பிடிக்க வரும் பொழுது அத்தனை அத்தாரிட்டி காட், அத்தனை மகிமையான ஆண்டவர், அவரை நோக்கி கேளுங்கள். அவர்தான் விண்ணப்பத்தோடும் கதறலோடும் கண்ணீரோடும் இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வேர்வை விழுற அளவுக்கு ஜெபம் பண்றாரு. ஒரு நாளும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர்ட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சில நேரங்களில் நம்முடைய ஆபத்து கடுமையா இருக்குதா, நம்ம கர்த்தர்ட்ட போய் மன்றாடி ஜெபிக்கலாம். ஐயா, போராடி ஜெபிக்கலாம். யுத்த ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் நீங்கள் செய்யலாம். கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு நன்மையை எங்களுக்கு காண்பிப்பவன் யார் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு, ஐயா, உலகத்தார்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் இருக்கணும். ஐயோ, அது இல்லையே, இது இல்லையே ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறத விட பாருங்க, அவங்களுக்கு எல்லா செல்வமும்
மேன்மையும் மகிமையும் இருக்கிறத காட்டிலும் எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷத்தை, அந்த நம்பிக்கை வரணும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க தரையில படுத்திருந்தாலும் சரி, பாயில படுத்திருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க எல்லாம் மத்தியில படுத்து சுகமா எங்கேயோ சௌக்கியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் தருகிறார். பாருங்க, 8ஆம் வசனம், லாஸ்ட் வசனம் சொல்றார், சமாதானத்தோடே படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க எப்படிலாம் இருந்தா கூட நான் சமாதானத்தோட, அவங்களுக்கு சமாதானம் இல்ல, உலகத்தாருக்கு சமாதானம் இல்ல, இவரே சமாதான அதிபதி, சமாதான பிரபு, இல்லாதவர்கள் யாரும் சமாதானத்தோடு வாழ முடியாது. அப்படி வாழ்ந்ததாய் சரித்திரமே இல்லை. இந்த உலகத்தை ஆண்ட எந்த கொம்பனும் எந்த மன்னனும் அப்படி வாழ்ந்த சரித்திரமே இல்லை. இந்த சமாதான பிரபு, சமாதான அதிபதி இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற வழியே இல்லை உலகத்தின் சமாதானத்திற்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அதுபோல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்பொழுது ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த தியானிக்கும் போது நீங்க ஜெப நிலையில தான் இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி ஃபுல்லாவே ஜெபம் தான். ஜெபிக்கும் போது நீங்க ஜெப நிலையிலே இருக்கணும். இப்பொழுதும் விசேஷமாக எங்கள் பரலோக பிதாவே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. உம்மை பற்றி கொள்ளும்படியாய் அதிகாலையில் விழித்து ஐயா, நடு ஜாமத்தில் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இக்கட்டுகள், இடர்பாடுகள், எங்கள் துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் வெகு நாட்களாய் என் சகோதரிகள், சகோதரர்கள், ஐயா, பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை வானத்தில் இருந்து நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அந்த கண்ணீரின் ஜபங்களுக்கு ஐயா, என் சகோதரிகள், என் அன்பு சகோதரிகள், சகோதரர்கள் செய்த கண்ணீரின் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு இன்றே செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் அருளும் ஆண்டவரே. ஐயா, எங்கள் நீதியின் தேவனே, நெருக்கத்தில் அநேக முறை, சொல்லுங்க வாயை திறந்து, நெருக்கத்தில் அநேக முறை நாங்கள் நெருக்கத்தில், போராட்டத்தில், கஷ்டத்தில், வேதனையில் இருந்த பொழுது எங்களுக்கு விசாலம் உண்டாக்கினீரே ஐயா. நாங்கள் இன்று இப்படியாய், சொல்லுங்க அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த பெர்ஃபெக்ட் கிரேஸ், சுத்த கிருபை அல்லவா. என் தேவனே, நாங்கள் சொல்லுங்க வாயை திறந்து, என் தேவனே, நானும் என் வீட்டாரும், நானும் என் பிள்ளைகளும் ஐயா, நிற்பதும், இன்று நின்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும், நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அந்த நீதியின் பலிகளை செலுத்துகிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டது போல எங்கள் ஸ்தோத்திர பலியை, நன்றி பலியை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிகிறோம் ஐயா. நீர் எங்களை உமக்காக, உம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டதற்காக நன்றி. என் சகோதரிகளை ஐயா, சகோதரிகளின் பிள்ளைகளை, இந்த சின்னவர்களை நீர் ஆயிரமாய் பெருக பண்ணி இவர்களை சபையிலே, சங்கத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே சாட்சிகளாய் நிறுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, குப்பையில் கிடக்கிறது போல ஐயா, யாரும் தேடுவார் இல்லாதது போல இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் என் தேவனாகிய கர்த்தர் குப்பையில் இருக்கிறவங்களை எடுத்து ஐயா, புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி உயரத்தில், உன்னதத்தில் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஐயா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் சுவாமி. இவர்கள் இப்பொழுது ஜெபிக்கிற, ஒருவேளை கணவனுடைய பிரச்சனை, அவருடைய மேரிட்டல் லைஃப், திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை, பிள்ளை இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, தொழில் வேலை இல்லாதபடி ஐயா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக ஐயா, நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் சமாதானத்தோடு ஐயா, இவருடைய பிள்ளைகள் சந்ததி சமாதானம் பெரிதா
இவருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். என் சகோதரிகள் ஐயா சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும்படியாய், நித்திரைகளில் எல்லாம் உம்மை தியானித்து படுக்கு தூங்கி நிம்மதியாய் வாழும்படியாய் கர்த்தாவே நீர் ஒருவரே இவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். சுகமாய் தங்க பண்ணும் சுவாமி. இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, நெருஞ்சில்களுக்குள் இருந்தாலும் சரி, ஐயா முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு சாரோனின் ரோஜா போல முள்ளுகளின் மத்தியிலே உமக்கு பிரியமான என் சகோதரிகள் தங்கி இருந்தாலும் உம்முடைய மகிமை, உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் இவர்களை விடுவித்து இவர்களை பெரியவர்களாய் மாற்றட்டும். அந்த நாட்கள் வரட்டும். கண்ணீரின் ஜபங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறவர் சுவாமி. எங்கள் ஜபங்களை கேட்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரிகள், சகோதரர்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கடன்கள், கஷ்டங்கள், ஐயா எத்தனை பாடுகள், உபத்திரவத்தில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் ஐயா நடுஜாமங்களில் உம்முடைய சமூகத்திலே வந்து நீதியின் பலிகளை செலுத்துகிற அருமையான இந்த பிள்ளைகளின் மீது நீர் அப்பா ஸ்தோத்திரம் கண்ணோக்கமாய் இருந்து இவர்களை ஆதரித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி. அப்படியே செய்யும், ஆதரியும், பாதுகாத்துக் கொள்ளும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். பாருங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல வந்து இருக்கும்பொழுது அப்படி ஒரு பெரிய நம்பிக்கையோட சிங்கம் மாதிரி வரணும். யாரை பார்க்க போறாடான்னா, ராஜாதி ராஜாவை சந்திக்க போறேன், எங்க நியாயாதிபதியை சந்திக்க, வைக்கல இல்ல நியாயாதிபதிக்கெல்லாம் பெரிய நியாயாதிபதியை சந்திக்க போறேன். ஐயா பராக்கிரமசாலியை, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கையோட அப்படி தாவீது மாதிரி போய் இருங்க. பாருங்க, அன்றைக்கு உங்க ஜெபத்துக்கு ஸ்டைலே வேற மாதிரி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் அதை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.